ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. என்னடா அது விஜித் வியூவில் தானே இருக்கீங்க, இப்போ என்ன திடீர்னு இந்த சேனல் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கேட்டால் இது ஒரு புது சேனல். ஸோ எவ்வளோ நாள் அதே சேனல் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால் மல்டிபிளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கிரியேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பேக்கப் மாதிரி. ஏன்னா ஒரு ஆஃபீஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி மெஷரில், ஏன்னா அதை நம்பி மட்டும் நம்ம போக முடியாது ஆஃபீஸ் போடுறப்ப. ஸோ அதனால் பேக்கப் சேனல்ஸ் வேணுன்றதுக்காக இந்த சேனலும், அப்புறம் விஜய் அவர்களுடைய அரசியல் சம்பந்தமாக பொலிட்டிக்கல் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. விஜித் வியூவும் பிக் பாஸோடைய ரிவ்யூ அதில் வரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன ஹைலைட்டான விஷயம்னா ஒரு 3 விஷயம். ஒன்று, பார்வதி பற்றின நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதுக்கு ஒரு பதில். அதுக்கடுத்து நிஜமாக பார்வதியோட பர்த்டேவா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சரியான அடி இதடி சண்டை அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, திவாகர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அப்புறம் தாமரை செல்வி இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றியும் நமக்கு அப்டேட் இருக்குது. அப்புறம் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் ஒரு சில பேரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுடைய என்னதுப்பா அது அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கமருதீன் போட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஏன் இப்படி சீப்பாக காசு கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எங்களுக்கு நீங்கள் ஜென்யூன் நினச்சேன், பட் நீங்கள் காசு கேட்குறீங்க, இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணுறீங்க, இவ்வளோ காசு உங்களுக்கு நாங்கள் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. நானும் பார்த்துட்டு என்னடா அது ஊரை ஏமாத்துறாங்களா பார்வதின்ற மாதிரி யோசிக்கும்போது தான் கமருதீனுடைய ஒரு இது படித்தேன். என்னென்னா, இன்ஸ்டா அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கு, இவனாவது ஒருத்தன் பணம் என்ன கேட்டான்னா கொடுத்துடாதீங்கன்ற மாதிரி அவர் போட்டிருந்தார். ஸோ ஹேக்கிங் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது. அது மூலமாக இப்போ என்னுடைய அனுபவமே இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய தம்பி என்கிட்ட பேசவே மாட்டான். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தான். பேசிட்டு எனக்கு ஒரு காசு 10,000 அனுப்புனோடனே எனக்கு டவுட் ஆகிட்டு, என்னடா சரி குர்ரா நம்பரு அப்படின்னு சொன்னோடனே, நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீ அனுப்பு அப்படின்னு சொன்னோம். இல்லைடா அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு பேசுகிறேன் அப்படின்னா பேசவே இல்லை. ஸோ ஈஸியாக ஹேக் பண்ணி காசை அழகாக நம்புற மாதிரி பேசி வாங்குறதுக்கு ஒரு குரூப் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாரதியோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் ஹேக் ஆகிருக்கு போல தெரியுது. ஏன்னா அவங்க ஏன் கமருதீன் ப்ரீ பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணார் அப்படின்னா, அவங்க தாய்லாந்து ஏதோ டூர் ஆர்கனைஸ் பண்ணி போவாங்க தெரியுமா பார்வதி, அதுக்கு போகிறாங்க போல தெரியுது. இன்னொரு ஒரு தகவல் என்னென்னா, 12 ஜூன் வருது பாரதியோடைய பர்த் டேட் இதில் சோஷியல் மீடியாவில். ஆனால் பாரதியோடைய ஃபேன்ஸ் இல்லை ப்ரோ 12 ஏப்ரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு இதை பற்றி கிளாரிட்டி எனக்கு தெரியல. ஏன்னா நான் விசா பார்த்த வரைக்குமே 16 தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஜூன் தான் இருந்தது. 12 ஜூன் நினைக்கிறேன். பட் இதில் 12 ஏப்ரல்னு சொல்கிறீங்க. அதனுடைய உண்மைத்தன்மையும் நமக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாங்க. ஏதோ ஒன்று அவருக்கு ஆசைப்பட்டிருக்காரு கமருதீன் செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி கமருதீனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை இருந்தது அவர் கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அதற்கும் பார்வதி அவர்கள் ஹெல்ப் பண்ணி அவரும் அவங்க கூட நின்று 2 பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பார்க்க முடியுது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, காட்டான் சக்ஸஸ் மீட்டுக்கும் அவங்க போயிருக்காரு. கமருதீன் போயிட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதும், கமருதீன் பார்வதிக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே போய் நிற்கிறதும். ஸோ இவங்களை எப்படிலாம் பேசுனாங்க பிக் பாஸ் டைமில், அவங்க வெளியே நாங்கள் 2 பேரும் அதை தான் பண்ணுறோம், காதலர்கள் தான் நாங்கள் அப்படின்றத ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களெல்லாம் வச்சு அவதூறு பேசின வாய்களுக்கு பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பார்வதி ராக்கிங் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தாய்லாந்து டூர் பற்றியோ இல்லை அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலில் நம்ம பேசுவோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்வதியுடைய ஃபேன்ஸ் குறிப்பாக மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து குக் வித் கோமாளி செட்டில் பார்த்தீங்களா, மரண கலவரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வாட்டர்மெலன் திவாகர் கூப்பிட்டு வச்சுருக்காங்க, கூப்பிட்டு வச்சு ஷோ நடத்தியிருக்கானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, கானா வினோத் எப்பயுமே வாட்டர்மெலன்னா அவங்களுக்கு தெரியும், அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னாலும் போய் கானா வினோத் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுவாப்புல. இந்த ஆளே அமைதியாக இருந்தால் கூட நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்கோம், லைவ் பார்க்குறப்ப கானா வினோத் வாண்டடாக ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காப்புல.
அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாகாபா ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கால ஒரு இரும்பு ராடால வந்து அடிச்சிருக்காரு. ஓகேவா? அடிச்சுட்டு புகழ் வந்து ரொம்ப வந்து பொறாமையா பேசுறாரு. போட்டி இருக்கலாம். பட் என் மேல பொறாம இருக்கக்கூடாது. அதே மாரி கானா வினோத் வந்து என் மேல வன்மம் அப்படின்ற மாரி வந்து பேசியிருக்காரு. இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்ஐகே அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவனுடைய படம் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காருல்ல, அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவருடைய போர்ஷன் ஒரு 2 நிமிஷம் வந்திருக்கும் போல. எல்ஐகே படத்துல. யாரு திவாகர் நடிச்சிருக்காரு போல. அது வந்து கூடுதலான ஒரு பிரஷர் வந்து இவங்களுக்கு வந்து உண்டு பண்ணியிருக்கு. என்னடா இவன் அப்படி எப்படி சொன்னாலும் இவன் படம் நடிச்சுட்டே இருக்கானே! ஏதோ ஒரு புகழ் கிடைச்சிட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொந்தளிச்சிருக்காய்ங்க. ஸோ விஜய் டிவி நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்க வந்து சொல்லுவானுங்க, அந்த மாரி நாங்க வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரி. எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு கீழ இருந்து வர்றவங்க ஒருத்தவங்க வந்து உள்ள போறாங்க அப்படின்னா, அவைங்க வந்து கொஞ்சம் ஒரு மாரி தான் பார்ப்பாய்ங்க. கருப்பா இருக்கிறவைங்கள ஒரு மாரி பார்ப்பாய்ங்க. இந்த மாரி தான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் அதே நிலைமை தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அது வந்து பயங்கரமான புல்லிய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காப்ல. ஃபேஸ் பண்ணி அங்க அடிச்சிருக்காய்ங்க. அடிச்சுட்டு வெளிய வந்துட்டு என்னால வந்து கை வைக்க முடியல. ஏன்னா எல்லாரும் வந்து அடிக்க வர்றப்ப, கூட வந்து புகழுடைய ஒருத்தன் இருந்தான் போல தெரியும். அவனும் வந்து அடிச்சிருக்கான் போல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காராம். ஸோ அவங்க வந்து கூடிய விரைவில் ஆக்ஷன் எடுப்பாங்கன்ட்டு. ஸோ இத பத்தி டீட்டெயிலான நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த சேனல்ல நம்ம பேசுவோம். பட் இதுவரைக்கும் வந்ததுல இதுதான் வந்திருக்கு. அவங்களுடைய என்ன எண்ணம் அப்படிங்கிறது வரல. நடனத்துடைய சைடு, புகழுடைய சைடு, மாகாபா வந்து அடிச்சிருக்காரு. அதே மாரி இன்னொரு அக்யூஷன் என்ன வைக்கிறாருன்னா, குடிபோதையில இருந்தாங்க அப்படின்ற மாரி. யாரு? மாகாபா ஆனந்தும், அப்புறம் வந்து நம்ம புகழும். ஸோ இது எந்த வகையில நம்புறது அப்படிங்கிறது தெரியல. மேபி அடுத்தடுத்து அவங்க சைட்ல இருக்க நியாயங்களை சொல்லும் பொழுது தான் நமக்கு வந்து தெரியும். ஓ! ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம அத பத்தி அப்புறம் பேசுவோம். பட் திவாகர், வாட்டர்மெலன் இன்னும் என்ன சொல்றது? கானாவினத்தோட இஷ்யூ வந்து நீண்டு கொண்டே தான் போகும் போல தெரியுது. அவங்க எவ்வளோதான் வந்து பேட்சப் பண்ணா கூட 2 பேரும் சேர மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. அவங்க வாண்டடாவே கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் குக் வித் கோமாளில இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்கிறப்ப ஒண்ணு கூட வெளிய வரல பார்த்தீங்களா? ஏற்கனவே குக் வித் கோமாளி ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் வேல்யூ. மாதம்பட்டி ரங்கராஜன் ஜட்ஜா போடுறப்ப, யாவன் பார்ப்பான் போய் யோசிச்சு பாருங்க. அந்த மாரி ஆயிடுச்சு அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான். பட் இப்போ வந்து இன்னமும் வந்து திவாகரை கூப்பிட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி, மாகாபா ஒரு குடிகாரன் அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறது தான். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அடுத்து தாமரை செல்வி இஷ்யூங்க. இவங்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிங்கிறவன் வந்து ஃப்ராடுன்ற மாரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் ஆதி என்ன சொல்றான்னா, நீங்க என்னன்னு சொல்லிக்கோங்க. நான் ரொம்ப டவுனா இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். ஓகே. ஆனா, நான் எப்படி கேரளால நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து அவனுக்கு எதிரா வந்து திரும்புனாங்க. ஆனா, வின் பண்ணது வந்து அந்த கேரளால யார் யார் வந்து கொதிச்செழுந்து மீடியால வந்து கன்வின்ஸ் பண்றா பேசுனாங்களோ, அவங்கலாம் தோத்துட்டாங்க. நான் தான் ஜெயிச்சேன். அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் தான் ஜெயிச்சான். அதே மாரி எனக்கும் ஜஸ்டிஸ் நடக்குன்ற மாரிலாம் போட்டிருக்கான். நல்லா கம்பு சுத்துற. ஆனா, உன்ன நம்பி ஏமாந்தவங்க லிஸ்ட்டா வந்துன்னே இருக்கானுங்க. டெய்லி ஒருத்தன் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான். நான் வந்து ஏமாந்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால தாமரை செல்வி மேல தான் இப்போதைக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அந்த கேஸோடைய ஹியரிங் வந்த பிறகு தான் நமக்கு வந்து தெரியும். என்ன டீட்டெயிலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி சாண்ட்ரா பிரஜின் அவங்களுடைய முதல் படம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற 2 படம் வந்து சைன் பண்ணியிருக்காங்களாம். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஸோ சாண்ட்ரா பிரஜனுக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பிக் பாஸ் வெளிய வந்தோனே வெளிய சுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு பீக் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாரி பார்வதிக்கு 1 வருஷத்துல கல்யாணம் பண்ண போறாங்களாம். அவங்க அம்மா. அத பத்தி ஒரு இன்டர்வியூ வந்து வந்திருந்துச்சு. ஆனா அவங்க வந்து நோ, நோ, நோ நான் கேரக்டர் ரோல்லாம் பண்ணிட்டு, அதுக்கடுத்து தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாரி. ஸோ பார்ப்போம். சீக்கிரமா அது வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி ஏதாவது பேச போறோம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.